ஏப்ரல், ஏகே 2த்துக்குமே ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா, அந்த சென்டிமெண்ட் விஷயம் இந்த மாசத்துக்கும், ஏகேக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது எந்த மாரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, என்ன மாரி சென்டிமெண்ட் விஷயங்கிறத இந்த வீடியோல சொல்றேன். ஓகே, ஓவராலா குட் பேட் அக்லி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ, குட் பேட் அக்லி படத்துடைய கதைய பத்தி பார்த்தோம்னா, கதையா முக்கியம், படம் தான் முக்கியம். படத்துல ஏகே தான் முக்கியம். அந்த அளவுக்கு ஒரு ஏகே அவர்கள நம்ம எப்படிலாம் பார்க்கணுமோ, எப்படிலாம் எதிர்பார்த்து இந்த மாரி தான் பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தோமோ, அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமா, தனித்துவமா டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் தான் நமக்கு குடுத்திருக்காரு. ஸோ, இந்த மாரி ஒரு ஏகே படத்த இனிமேலும் ஏகே இந்த மாரி தான் படம் நடிக்கணும் அப்படின்னும், ஆதிக் ரவிச்சந்திரன் மாரி டைரக்டர் இந்த மாரிலாம் படங்கள் எடுக்கணும். அதுவும் ஏகேய வச்சு குறிப்பா எடுத்தா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு துடிக்கிற ஏகே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம். ஸோ, ஓகே. குட் பேட் அக்லி டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்தர் அவர்களோட இயக்கத்துல, ஜிவி பிரகாஷ் அவர்களோட இசையில, அஜித் குமார், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, சுனில், பிரபு, ரெட்டின் கிங்ஸ்லி இப்படி பல பேர் நடிச்சு மிரட்டி இருக்கிற படம் தான் குட் பேட் அக்லி. சும்மா பேருக்கு மட்டும் மிரட்டி இருக்குன்னு சொல்லல, அந்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரியே படம் அந்த மாதிரி மிரட்டி இருக்கு. ஸோ, படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு, எனக்குள்ள ஏற்பட்ட அந்த ஒரு பூம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது அப்படியே ஒரு எரிமலை மாதிரி வெடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு படத்தோட ஒவ்வொரு சீனும் டைரக்டர் எந்த அளவுக்கு ரசிச்சு எடுத்திருப்பாருன்னு தெரியல. ஏன்னா, ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கோம், அந்த டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும், நாடி நரம்பு ரத்தம் சதை இப்படி எல்லாத்துலயும் ஏகேயோட அந்த ரசிகருங்கிற வெறி ஊறி போன ஒருத்தரால தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ண முடியும். அதுக்கு சான்றாதான் இந்த படம் வந்திருக்கு. கொஞ்சம் கூட இந்த இடத்துல பிசிறு தட்டுது அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாத அளவுக்கு படத்தை அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ரொம்ப பசியோட இருப்போம். அந்த நேரத்துல ஒரு ஹோட்டலுக்கு போவோம். அது எந்த ஹோட்டலா வேணா இருக்கட்டும். ஆனா நம்ம பசியோடு இருக்கப்ப நல்லா சுட சுட ஒரு சாப்பாடு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சும்மா விடுவோமா? அப்படியே அந்த பசி தீர தீர சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்குற படம் தான் குட் பேட் அக்லி. ஸோ, இதுக்கு முன்னாடி விடாமுயற்சி படம் இருந்துச்சு. அது கதைக்கு முக்கியத்துவம் உள்ள படம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா குட் பேட் அக்லி கதை முக்கியம் இல்ல, ஏகே தான் முக்கியம். ஒவ்வொரு சீனும், ஒவ்வொரு மாசும், ஒவ்வொரு எலிவேஷனும் அந்த அளவுக்கு நுனிக்கு நுனி, செகண்டுக்கு செகண்ட், செதுக்கு செதுக்குன்னு செதுக்கி அப்படியே கொடுத்துருக்காரு டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்தர். ஸோ, ஜிவிபி மியூசிக் கிட்டத்தட்ட படத்துல ஒரு பிளஸ் இல்ல, பிளஸுக்கெல்லாம் பிளஸ், கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு பிளாஸ்ட் தான் ஜிவிபியோட மியூசிக். ஏன்னா அந்த அளவுக்கு மியூசிக், இந்த இடத்துல இந்த மியூசிக் வைக்கணும், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃப்ளூட்டு, இந்த மாதிரி ஒரு பீட்டு, இந்த மாதிரி ஒரு ஹார்ட், எல்லா இடத்துலையும் அப்படியே டக்கு 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 டக்குன்னு மியூசிக்கை அப்படி ஹிட்டு ஹிட்டா புட்டு புட்டா கொடுத்துருக்காரு நமக்கு. மற்றபடி படத்துல மற்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட் யாருன்னு எல்லாரும் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா, ஒவ்வொருத்தவங்களும் அவங்க கொடுத்துருக்க சீன்ஸை கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணி நடிச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரை பத்தி சொல்லணும்னா, கிட்டத்தட்ட இப்போ த்ரிஷாவா இருக்கட்டும், ஏகே த்ரிஷா பேர் நம்ம தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபேவரட் பேருன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பேருங்கிறது எல்லா படத்துலையும் நம்ம பார்த்துருப்போம். கிரீடமா இருக்கட்டும், ஜியா இருக்கட்டும், மங்காத்தாவா இருக்கட்டும், என்ன இருந்தாலும் இருக்கட்டும், இப்போ லாஸ்டா வந்து விடாமுயற்சியா இருக்கட்டும். ஸோ அந்த வரிசையில இந்த பேரும் கண்டிப்பா உங்களுடைய லிஸ்ட்ல இந்த படமும் கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா மற்ற ஆர்டிஸ்ட் சுனில் அவரோட நடிப்பு பிரமாதமா நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பிரசன்னாவா இருக்கட்டும், ரெட்டின் கிங்ஸ்லி காமெடி, அந்த யோகி பாபு ஏகே வர வழி விட்டுட்டு டைலாக் இருக்குல்ல, அந்த டைலாக் அப்போ ஏகே வரும்போது ஒரு ஸ்வாக் இருக்குமே, சும்மா தியேட்டர் அப்படியே அள்ளு விட்டு அலறிடுச்சு. அந்த அளவுக்கு மாசுக்கு பஞ்சமே இருக்காது. முழுக்க முழுக்க நம்ம கண்ணுக்கு எத்தனையோ கேரக்டர்ஸ் தெரிஞ்சாலும் ஏகே அவர் ஒருத்தர் தான் என் கண்ணுக்கு தெரியுறாரு.
அவரை மட்டும் பார்த்தா போதும், அவருக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம், அவருடைய படத்தை இப்படிதான் நாங்கள் கொண்டாடணும்னு வந்திருக்கோங்கிற ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ ஹீரோவை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோமே, வில்லனை பற்றி எதுவுமே பேசலையான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா வில்லனுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் இந்த படத்தில் இருக்கு. அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸில் அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா ஒரு படம் ஞாபகம் வரும், ஹீரோவுக்கு ஈக்குவலாக வில்லனா. தராஸ் தட்டில் பார்க்குறப்போ ஒரு இதில் எடை அதிகமானதுக்கப்புறம் ஒரு இதில் எடை கம்மியாகும். அப்போ என்ன பண்ணுவோம், அதை பேலன்ஸ் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ பேலன்ஸ் பண்ணணும்னா அதுக்கு ஈக்குவலாக வெயிட்டை வச்சா ஈக்குவல் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு வெயிட்டான விஷயம் இல்லை, வெயிட்டான ஒரு ஆள் இல்லை, வெயிட்டான ஒரு பவர் உள்ள ஒரு வில்லன் இந்த படத்துல இருக்காரு. அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ்ல போகணும்னு சொன்னல, என்ன இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா டக்குன்னு ஞாபகம் வரும். என்ன இந்த அஜித் சாருக்கு ஈக்குவலா விக்டர்ன்ற கேரக்டர்ல நடிச்சு அசத்தி இருப்பாரு அருண் விஜய் சார். ஸோ அதுக்கு ஈக்குவலா ஏகேக்கு ஈக்குவலா நடிச்சு எல்லாரோட மனசுல இப்போ இல்லை, இனி வரக்கூடிய காலத்துல எல்லா காலத்துலயும் அவரோட கேரக்டர் மட்டும்தான் நின்று பேசும். அர்ஜுன் தாஸ் கேரக்டர் அந்த அளவுக்கு அவருக்கான ஒரு தனித்துவமான வில்லத்தனத்தை அப்படியே கொடுத்துருப்பாங்க. அர்ஜுன் தாஸோடைய நம்ம இதுக்கு முன்னாடி கைதில் பார்த்துருப்போம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி நெகட்டிவ் ஷேடு. அதுக்கப்புறம் மாஸ்டர்ல கொஞ்சம் வில்லனா இருப்பாரு. ஸோ இந்த இது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி சாப்பிட்ட மாதிரி குட் பேட் அக்லியில நடிச்சு தள்ளியிருக்காரு. வில்லன்னா என்ன, டெரரா குத்தணும், கொலை பண்ணணும், அப்படி மிரட்டணும், அப்படிதான் இருக்கணுமா? இல்லை இல்லை, இந்த ஆதிக்கோடைய யூனிவர்ஸ்ல வில்லன்கிறதுக்கு ரேஞ்சே வேற, அதுக்கான உண்டான ரெஸ்பெக்டும் அதுக்கு உண்டான வேல்யூவே வேறங்கிறத கரெக்டா ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அர்ஜுன் தாஸோடைய கேரக்டர் எப்படின்னா அப்படியே ஒரு கொடூரமான வில்லனாவும் இருப்பாரு, அதே நேரத்துல குழுன்னு காமெடியா சிரிக்க வைக்கிற ஒரு ஜாலியான வில்லனாவும் இருப்பாரு. ஆதிக்குடைய படங்கள் வரிசையில மார்க்கண்ணி படம் ரொம்பவும் எல்லாருக்குமே பிடிச்ச படம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வில்லன் கெட்டப்ப எஸ் ஜே சூர்யா பண்ணியிருப்பார். ஸோ அது அப்படியே இங்க வந்தோம்னா அர்ஜுன் தாஸ் கிட்ட எதிர்பார்க்கலாம். படம் எந்த மாதிரி படம், குட் பேட் அக்லி எந்த மாதிரி ஒரு மார்க்கா தமிழ் சினிமா இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது முழுக்க முழுக்க ஃபேன்ஸ் 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 ரசிகர்களுக்கு மட்டுமே என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு பிளாஸ்ட் பூம் அந்த மாதிரி தான் இருக்கு. குட் பேட் அக்லிய ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம்னா பார்க்கலாம். ஆனால் முக்கியமான ஒரு ரீசன் யாருக்குன்னா ஃபேன்ஸ்களுக்கு, ரசிகர்களுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட உன்னதமான உயிரோட்டம் உள்ள ஒரு படைப்பை தான் ஏகே அவர் இந்த படத்தில் நடிச்சு கொடுத்துருக்காரு. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க படத்துல இந்த படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்கு, அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஏகே படங்கள்ல பொதுவா ரெஃபரன்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா அவரோட படங்கள் ரெஃபரன்ஸ் கம்மி, ஆனா அவரோட நடிச்ச படங்கள் எல்லா படங்களோட ரெஃபரன்ஸுங்கிறது இதுல இருக்கு. படத்துல 1-2 சீன் கூஸ் பம்ப்ஸா இருந்தா பரவாயில்ல, படம் ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸா இருந்தா என்ன பண்றதுன்னு நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல சொல்லி கேட்டிருப்போம். அதை அப்படியே இப்படி மாத்தி போட்டா இந்த படத்துக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். படத்துல 1-2 சீன்ஸ்ல ரெஃபரன்ஸ் வச்சா பரவாயில்ல, படம் ஃபுல்லாவே ரெஃபரன்ஸ் இருந்தா என்ன பண்றது? அதுவும் ஏகேயோட படங்களையே ரெஃபரன்ஸ் வச்சா கண்டிப்பா ஒரு திருவிழா தான். தியேட்டருங்கிற ஒரு கோவிலுக்குள்ள போனா அங்க ஏகேங்கிற ஒரு திருவிழா அரங்கேறிக்கிட்டு இருக்கு அவருடைய படங்கள்ல. அந்த அளவுக்கு பாடல்னு பார்த்தா ஓஜி சம்பவம், காட் பிளஸ் யூ மாமே, இதெல்லாம் விட ஒரு பாட்டு உங்களுடைய மைண்டுக்குள்ள பூந்து அப்படியே ஒரு ஆட்டம் காமிக்க பாருங்க, புள்ளி 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 புள்ளே. அந்த பாட்டு கண்டிப்பா ஒரு விஷுவல் ட்ரீட்டு, மறக்காம அந்த பாட்டை நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் ஆதி கொடுத்துருக்காரு. படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி லொக்கேஷன் மலேசியா அந்த சைடு தான். அதனால படத்துல உள்ள எல்லா காட்சிகளும் விஷுவலும் சரி, மியூசிக் வைஸும் சரி, படம் மிகப்பெரிய ஒரு பிரமாதமா தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கு. ஸோ ஏகேயோட படங்கள் வரிசையில ஒரு சில படங்கள் நம்மளுடைய இங்க வச்சிருக்க மாட்டோம், இங்க ஏத்தி வச்சிருக்கோம். பில்லாவா இருக்கட்டும், மங்காத்தாவா இருக்கட்டும், அப்புறம் வீரம், விஸ்வாசம், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா மங்காத்தான்ற ஒரு படம் எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரிட் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல இருக்கும். ஸோ
இது மங்காத்தாவுக்கு ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. மங்காத்தாவை விட ஒரு படி மேலே போய் டாப்பில் உட்காந்துருக்கு குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி கிரேட் பிளாக் பஸ்டர் யூனிவர்ஸ் GPU ஃபுல் ஃபார்மில் என்னோட வெர்ஷனில் இதுதான் சொல்ல முடியும். ஸோ குட் பேட் அக்லி கண்டிப்பாக இந்த சம்மருக்கு ஒரு பிரம்மாண்டமான பிரமாதமான ஒரு ட்ரீட்டாக இருக்க போது ஏகே ஃபேன்ஸுக்கு. ஏகே ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, தமிழ் சினிமா ரசிகர்களுக்கே ஒரு புதியன்னு சொல்ல முடியாது, நல்லா ஒரு தியேட்டருக்கு போய் ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டைரக்டர் ஆதி கொடுத்துருப்பாரு குட் பேட் அக்லியில். ஸோ படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள். அதுதான் ஒரு சிறந்த தெரப்பியாக உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ குட் பேட் அக்லியை பற்றி நிறைய விஷயங்கள், எனக்கு உள்ள விஷயங்களை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறோம். அதுலேருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் BJMS. தேங்க்யூ.